என் பொக்கிஷம் நீதானையா, என் நினைவு நீதானையா. என் பொக்கிஷம் நீதானையா, என் நினைவு நீதானையா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவின் அந்த சிந்தைக்குள் கீழ்ப்படிய செய்து அவருடைய சிந்தையும் எண்ணங்களும் நமக்குள் வருவது கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒத்த ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாகும். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். இருதயத்தின் நினைவுகளை கர்த்தருடைய ஆவியானவர் முழுவதுமாக ஆக்கிரமிக்க வேண்டும். இல்லையில் பிசாசு அவனுடைய வாழ்க்கையை குடிகொண்டு விடுவான். கசப்புக்களும் கவலைகளும் வெறுப்புக்களும் இச்சைகளும் இடம் கொடுத்து அவைகளால் இருதயத்தை நிரப்புகிறதான பொழுது அப்படியே பாதாளத்திற்கு அவன் கொண்டு இழுத்து கொண்டு போகிறான் பிசாசானவன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ விட்டு புறப்படும் என்று சொல்லி நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை காத்துக்கொள்ளுகிறதான பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையாக அது மாறிவிடுகிறது. யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு தன் இருதயத்தை பாவ சிந்தனைகளுக்கு விலக்கி காத்து கொண்டபடியினால் எகிப்தின் பார்வனுடைய அடுத்த நிலைக்கு கர்த்தரால் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கை நாம் எடுத்துக்கொண்டோமானால் சிம்சோன் கண்களுக்கு பிரியமானவற்றை செய்தபடியினால் கடைசியில கண் பிடுங்கப்பட்டவனாய் ஒரு வேடிக்கை பொருளாக மாறிவிடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆவிக்குரிய உன்னத ஒரு வாழ்க்கை செய்யும்படியாய், ஒரு ஜீவியம் செய்யும்படியாக உங்கள் இருதய சிந்தைகளை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்ததான அந்த சிந்தைக்குள் நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்துவது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறதான பொழுது நம்முடைய கவனத்தையும் சிந்தையும் நீதிக்குரிய காரியங்களின் மேல் நாம் வைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறதான பொழுது, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். ஐரோப்பியா கண்டத்தில் முதலில் சுவிசேஷமானது பிலிப்பிய பட்டணத்திற்கு பவுலின் மூலமாக கடந்து வந்தது. லீதியால் தான் முதலில் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். பிலிப்பிய விசுவாசிகள் தங்கள் எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துவதற்காக பவுல் கூறின வசனம் தான் நான் வாசித்து கேட்டதான வேத பகுதி. கர்த்தரை அறிந்த ஜனங்களுடைய அந்த சிந்தைகளும் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிடம் உண்டாகும். எதிர்மறையான சகல விதமான எண்ணங்களையும் நம்மை விட்டு முற்றிலுமாக அகற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தர் உங்கள் பேரில் கொண்டிருக்கிறதான நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சகலவற்றிற்காகவும் அத்தனைக்கும் சகலமும் நமக்கு நன்மையானது என்ற ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படுகிறதான பொழுது எதிர்மறையான எதிர் சிந்தனையான எந்த விதமான எண்ணங்களும் நம்மை விட்டு முற்றிலுமாக அகலும். கசப்புக்களும் வைராக்கியங்களும் கோபங்களும் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக, ஒரு ஜீவியம் செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிக்கிறதான பொழுது இந்த கல்வாரியினுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை முற்றிலுமாக நிறைக்கும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மை முற்றிலுமாய் ஆக்கிரமிக்கும். சோம்பலாய் காணப்படாதீர்கள். ஒவ்வொரு நாட்களும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆராதனையிலும் தேவனுக்கு அடுத்த ஊழியத்தினுடைய காரியங்களும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நம்மை முற்றிலுமாக இடைவிடாமல் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறதான பொழுது கிறிஸ்துவினுடைய அந்த சாயலாக நாம் ஒவ்வொருவரும் அன்னிதினமும் நாம் மாற்றப்பட்டு கொண்டே காணப்படுவோம். அப்படி நாம் மாறும்படியாக தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை சகலவற்றையும் அவருடைய சிந்தைக்குள்ளாக சிறைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதை செய்தாலும் அவருக்கென்று செய்வோம். சகல விதமான சிந்தனைகளும் வெடிந்தவர்களாய் தீய சிந்தனைகளை முற்றிலுமாக நாம் ஓரங்கட்டி விட்டு கிறிஸ்துவை குறித்துள்ள அந்த மேலான தெய்வீக சிந்தை கொண்டவர்களாக அவருக்கென்று வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்யும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகல விதமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெடிந்தவர்களாக உம்முடைய தெய்வீக சிந்தனை கொண்டவர்கள், தெய்வீக எண்ணம் கொண்டவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்வதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த பூமிக்குரிய சகல விதமான எண்ணங்களும் சிந்தனைகளையும் நாங்கள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கினவர்களாய் எங்கள் வாழ்க்கையில சகலவிதம் மேட்டிமைக்கும் பெருமைக்கும் முற்றிலுமாக நாங்கள் இடம் கொடுக்காதவர்களாக உண்மையிலிருந்த அந்த தாழ்மையின் சுபாவம் தரித்து கொண்டு அப்பா பரிபூர்ணமாக நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான அப்படிப்பட்ட சிந்தையினால் என் தகப்பன்னீர் எங்களை நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மை குறித்துள்ள சிந்தனையும் உண்மை குறித்துள்ள நினைவுகளும் எண்ணங்களும் கொண்டவர்களாக அப்படி வாழ்ந்து மற்றவர்கள் மத்தியில அந்த சமுதாயத்திலே திருச்சபையிலே அப்பா சாட்சிகளாய் உமக்கென்று வாழ ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தகப்பன் கொடுப்பீராக. மேலான சிந்தனையினால் உண்மையிலிருந்த அந்த தெய்வீக சிந்தனையினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நீர் கொடுக்க நான் வாழுவேன், நீர் போஷிக்க